வணக்கம். இன்னைக்கு நாம தமிழக அரசியல்ல ரொம்பவே சூடா விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்த பத்தி தான் அலச போறோம். குறிப்பா முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பத்தி சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கிற ஒரு பரபரப்பான செய்திய நாம முழுமையா பார்க்க போறோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ரொம்பவே நடுநிலையா இந்த வதந்திகளுக்கு பின்னால இருக்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கெட்ட செய்தி இதுதான் இப்ப பரவிட்டு இருக்கிற அந்த நியூஸோட மைய கருத்து. திடீர்னு அதிமுக பொதுச் செயலாளருக்கு இப்படி ஒரு மோசமான செய்தி வந்திருக்குன்னு வெளியான தகவல் மிகப்பெரிய அளவுல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நிஜமாவே அப்படி என்ன செய்தி வந்திருக்கும்? இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? அதைத்தான் நாம இப்ப புரிஞ்சுக்க போறோம். இந்த அறிக்கையில குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கியமான நம்பர் 85%. அதாவது சமீபத்துல வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச ஒரு தேர்தல்ல சுமார் 85% வாக்குகள் பதிவாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமா பல வாக்காளர்களோட பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயம்தான் வரப்போற தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு முக்கிய அடித்தளமா அமைய போகுது. இந்த வதந்திகளோட முழு பின்னணியை நாம தெளிவா புரிஞ்சுக்க 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. வரப்போகும் தேர்தல் அதிர்ச்சி. 2. புதிய எதிர்க்கட்சியின் உதயம். 3. தவறான முடிவுகளும் கூட்டணி மாற்றங்களும். 4. கட்சிக்கான உள்மாற்ற குரல்கள். முதல்ல அந்த தேர்தல் அதிர்ச்சி என்னங்கிறத பாப்போம். மே 4ஆம் தேதி வரப்போற தேர்தல் முடிவுகள் பத்தி 2 விதமான கணிப்புகள் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஒன்னு, ஆளுங்கட்சியான திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்குங்கிறது. இன்னொன்னு, அதிமுகவுக்கு இந்த முடிவுகள் ரொம்பவே பாதகமா அமையுங்கிறது. இது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இங்கதான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. உள்கட்சி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தியை சரியா பயன்படுத்தி அதிமுக இந்த தேர்தல்ல ஈஸியா ஜெயிச்சிருக்குமோ? வெற்றி வாய்ப்பை இவங்க எங்க கோட்ட விட்டாங்க? இதுதான் இப்போ பல அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர கேள்வி. அடுத்ததா புதிய எதிர்க்கட்சியோட உதயம் பத்தி பார்க்கலாம். அதிமுக ஆட்சியை பிடிக்க தவறது மட்டும் இல்லாம அவங்களோட அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழக்க நேரிடும்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவிட்டு இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த எதிர்க்கட்சி இடத்துக்கு நடிகர் விஜய் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தான் சொல்லணும். இந்த வதந்தி ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். பல வருஷங்களா தமிழ்நாட்டில 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி கோலோச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வதந்திகள்லாம் உண்மையாச்சுன்னா தமிழ்நாட்டோட அந்த பாரம்பரியமான இருதுருவ அரசியலுக்கு இது ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியா இருக்கும். அதிகார பகிர்வுல இது ஒரு பெரிய திருப்புமுனை. 3வது பகுதிக்கு வருவோம். தவறான முடிவுகளும் கூட்டணி மாற்றங்களும். அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி மேல சில கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. முக்கியமா கட்சியில இருந்த மூத்த நிர்வாகிகளை நீக்கினது, தன்னுடைய சொந்த நலனுக்காகவே கட்சியில பல மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு நிறைய விஷயங்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரியான முடிவுகள் தான் கட்சியோட மாபெரும் சறுக்கலுக்கு காரணம்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முரண்பாடான முடிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். மக்களவை தேர்தல் அப்போ பாஜக கூட இனி கூட்டணியே இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. ஆனா சரியா ஒரு 3 மாசம் கழிச்சு மாநிலங்களவை தேர்தலை மறுபடியும் பாஜக கூட்டணியோடயே சந்திச்சாங்க. இந்த நிலையற்ற முடிவுகள் மிகப்பெரிய விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. இதனால தான் மக்கள் மத்தியிலையும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. இது மக்களுக்கு செஞ்ச துரோகம், கூட்டணி கட்சிகளுக்கு செஞ்ச துரோகம் அப்படிங்கிற வார்த்தைகள் அந்த ரிப்போர்ட்ல ரொம்பவே அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மக்களோட மனநிலையை துல்லியமா காட்டுது. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். கட்சிக்குள்ள கேட்கும் மாற்றத்துக்கான குரல்கள். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் பெண்களோட ஓட்டு எப்பவுமே இரட்டை இலைக்கு தான் விழுந்துச்சு. அது ஒரு அசைக்க முடியாத வாக்கு வங்கியா இருந்துச்சு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு ஒரு தகவல் வந்திருக்கு. பொது வாக்காளர்கள் மற்றும் பெண்களோட வாக்குகள் அப்படியே வேற பக்கம் திரும்பிடுச்சுன்னு சொல்றாங்க. இது கட்சிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கிறதால கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அந்த கெட்ட செய்தி. மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் அவசரமா ஆலோசனைகள் நடத்திட்டு இருக்காங்க. கட்சி தலைமையை உடனே மாத்தி ஆகணும்னு கோரிக்கைகள் ரொம்பவே வலுவா எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி இருக்கு. 11. ஆமாங்க, கட்சி தலைமையில உடனே தகுந்த மாற்றங்களை கொண்டு வரலைன்னா அதிமுக தொடர்ச்சியா சந்திக்க போற 11வது தோல்வியா இது அமையும்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஆணித்தரமா பேசிக்கிறாங்க. அதனால இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு நான் விடைபெறேன். இந்த தகவல்களின் அடிப்படையில அதிமுக தங்களோட தலைமையை மாற்றி ஒரு புது பாதையில பயணிக்குமா, இல்ல மாற்றங்கள் எதுவும் செய்யாம 11வது தொடர் தோல்வியை நோக்கி போகுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல் அலசலை நாம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.